நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏபிடபிள்யூஎஸ் லார்ட்ஸில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்ணதெல்லாம் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ரசிகராக உட்காந்து பார்த்தாரு, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் அந்த விஷயம் தான். ஏன்னா டெஸ்ட்டில் 8000 ரன்களுக்கு மேலே அடித்தவர், ஓடியில் 9000 ரன்களுக்கு மேலே அடித்தவர், T20யில் 11000 ரன்களுக்கு மேலே அடித்த ஐசிசியோட ஹால் ஆஃப் ஃபேம் ஏபிடபிள்யூஎஸ் ரசிகராக உட்காந்து பார்த்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி கேன் வில்லியம்சன் மேட்சுக்கு நல்லா கோட் சூட் போட்டுட்டு வந்து பெவிலியன்லேருந்து மேட்ச் பார்த்தாரு. ஐ திங்க் லாங் ரூம்லேருந்து மேட்ச் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கரண்ட் கிரிக்கெட்டராக இருக்கலாம், ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டராக இருக்கலாம், பொதுவாகவே எல்லா இடங்களையும் பெவிலியன்லேருந்து பார்ப்பாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ்லேருந்து பார்ப்பாங்க, இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனியாக இடம் ஒதுக்கி இருக்கும், அங்கே பார்ப்பாங்க, இல்லை பால்கனியில் உட்காந்து பார்ப்பாங்க, மெம்பர்ஸ் பாஸ் மூலமாக பார்ப்பாங்க. இதுலேயும் வேறு சில பேர்லாம் இருக்கிறாங்க, இந்த ஏசி பாக்ஸ் வேணாம், எங்களுக்கு அந்த ஏசி பாக்ஸ் வேணும், அந்த ஏசி பாக்ஸில் இந்த ஏசிக்கு பக்கத்தில் அந்த சீட்டு நம்பர் வேணும்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ ஆடுற கிரிக்கெட்டர்ஸ், இதுக்கு முந்தின ஆடுற கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டிஸ் அவங்களே அதை பண்ணுவாங்க. ஆனால் ஏபிடபிள்யூஎஸ்க்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சதா கிடைக்கலையா அது அப்படிங்கிறது இன்னொரு கதை. ஆனால் ஒரு நாள் 2 நாளில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட 4 நாளும் ரசிகராக உட்காந்து ஏபிடபிள்யூஎஸ் அந்த மேட்சை பார்த்தது தான் எனக்கு பாரு இப்படி இருக்கணும்யா மனுஷன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சிம்பிளிசிட்டின்னு சொல்லலாம், டவுன் டு எர்த்னு சொல்லலாம். அவருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் அங்கே உட்காந்து மேட்ச் பார்க்குறாரு அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சிக்க முடியுது. அவருக்கு அப்படி வாழ பிடிச்சிருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதை வந்து நான் க்ளோரிஃபை பண்ணணும், பாரு அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நீங்கள் இருங்க அப்படிங்கிறத சொல்கிறதுலையும் இங்கே எந்த விதமான தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏபிடபிள்யூஎஸ் இப்படிலாம் இருக்கிறதுனால தான் இந்த 100s 6s இதெல்லாம் தாண்டி இன்னமும் ரசிகர்களோட அன்பும் காதலும் அவருக்கு வந்துகிட்டு இருக்கு, ஆசீர்வாதமும் வந்துட்டு இருக்குன்னா டிவிலியர்ஸ் மாதிரி எத்தனை பேர் இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம், இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் டிவிலியர்ஸ் இப்படி இருக்கிறாரு பாருங்களேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்புறம் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், டிவிலியர்ஸ் உட்காந்து பார்த்தது லார்ட்ஸில் ஜென்ரல் சிட்டிங்கில் உட்காந்து தான் பார்த்தாரு. அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கிரிக்கெட் ஃபேனால் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடங்களில் அதுவும் ஒன்று. அதாவது ரொம்ப விலை மலிவான, அதாவது நீங்கள் சேப்பாக்கில் இந்த CDE லோவர் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இந்த IJK லோவர் ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல, அங்கே எப்படி ஒரு ஜனரஞ்சக ரசிகனால டிக்கெட் வாங்கி மேட்ச் பார்க்க முடியல, அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் ஏபிடபிள்யூஎஸ் இந்த ICC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 லார்ட்ஸை அமர்ந்து பார்த்தார்.